மேதாவி. அதாவது மூளைய தன் கையாலே கசக்கி தூர எரிஞ்சிட்டு தெரியும் ஒரு கூட்டம் சொன்னேன்ல, அதுகளுக்கெல்லாம் இது தலைவி. இந்த அம்மா சொல்லுது, ஏதாவது நீங்க கேட்கறதுன்னா நிர்வாக ரீதியா கேளுங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்காதீங்கன்னு. அப்ப என்ன இதுக்கு பொலிட்டிக்கலுக்கு வந்தீங்க? நான் சொல்றேன், அந்த அம்மா சொன்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்காதீங்கன்னு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தாங்கிறதே அந்த அமைச்சருக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எதுல வரும்? நிர்வாகத்துல தானே வரும். ஒரு சரியான நிர்வாகியால தான் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க முடியும். ஒரு சரியான நிர்வாக ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபரால தான் சட்டம் ஒழுங்கு சீர்படும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்ல சீரமைப்பு அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கு கீழே வருதா இல்ல உலக அரசியலுக்கு கீழே வருதா? அது அரசியலிலும் வருது, நிர்வாகத்துல அரசியலில் உள்ள நிர்வாகத்தின் கீழே வருது. இந்த அறிவு கூட இல்லாம அந்த பொம்பளை சொல்லுது. அப்படிதான் சொல்ல முடியும். அமைச்சர்லாம் சொல்ல முடியாது. அறிவு கட்டவங்களை பொம்பளை தான் சொல்ல முடியும். அமைச்சர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அறிவு இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே தான் சட்டம் ஒழுங்கே வருதுன்னு தெரியாத ஒரு பொம்பளை அமைச்சர், அதாவது எதிர்கேள்வி கேட்க தெரியாம மைக்க கொண்டு நீட்டிட்டு இருக்க புத்திசாலிகள் தான் ஊடகவியலாளர்கள். ஒரு ஊடகவியலாளர்கள் கூட மேடம் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தான் மேடம், சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே தான் வரும், முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, நேரடி பார்வைக்குள்ள வருது, நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியல. இது என்ன நேத்து பெஞ்ச முளையில முளைச்ச காளான்கள் ஊடகவியலாளர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஸ்காம படிச்சுக்கிட்டு மைக்க தூக்கி ஓடி வர ஒரு கும்பல். அதுகளுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடையாது. என்ன கேள்வி யார்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு தலைவனை மட்டமா பேசணும்னா மட்டமா கேள்வி கேட்டு அவரை ட்ரிக்கர் ஆகி அதையே வந்து பரப்போம். மட்டமான ஒரு ஆசாமி கிட்ட மட்டமான மூளையற்ற நடிகனை பார்த்து மீடியா கெஞ்சிக்கிட்டே ஓடும், அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது. இப்படிப்பட்ட சில்வண்டுகள் தான் இந்த ஊடகவியலாளர்கள். நான் கேட்கிறேன், அந்த அமைச்சர் கீர்த்தனாக்கு அரசியலும் தெரியல, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் தெரியல. பொலிட்டிக்கலா கேட்க கூடாதுன்னு சொன்னதும் தப்புதான். பொலிட்டிக்கலா கேட்போம். நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பொலிட்டிக்கலா தானே கேட்டீங்க? அப்படி கால வாயை திறந்து மான்னு கத்துனீங்களே, பொலிட்டிக்கலா தானே, அரசியல் தானே பண்ணீங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டுல நடக்கின்ற எந்த ஒரு மக்கள் பிரச்சனையானாலும் அது பொலிட்டிக்கல்லையும் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயும் வரும். ரெண்டுக்கும் உட்பட்டதுதான் இது அப்படின்னு கூட தெரியாத கூமுட்டைங்க சேர்ந்துதான் நீங்க வந்து அமைச்சராகி நீங்க வந்து நாட்டை அப்படியே தாங்குன்னு தாங்கி அப்படி உச்சாணி கொம்புக்கு வர கொண்டு போயிட போறீங்க. போங்க, போய் பேசாம ரீல்ஸ் போட்டுட்டு இருங்க மேடம், அதான் உங்களுக்கு லாயக்கு. அந்த பெண்ணோட அந்த தாவைக்க துண்டை போட்டுட்டு தெரியும்ல, அப்படியே பிடிச்சி வச்சுட்டு கேள்வி கேட்கலாமான்னு இருக்கு. தெரியுமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட்னா என்னன்னு தெரியுமா? பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ரீல்ஸ் உலகம் இல்லை இது அப்படின்ட்டு அப்படியே நாடிய பிடிச்சி அப்படி இருக்கு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இதெல்லாம் தெரியாம பாலிடிக்ஸ்ல வந்து ஓட்டு போட்ட மக்கள் என்னடானா சினிமால காப்பாத்தினியே எங்க காப்பாத்த வரலேங்குது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பொம்பளை என்னடான்னா பாலிடிக்ஸ் கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்கன்னுது. ஐயோ சத்தியமா எங்க போய் தலையை முட்டிக்கணும்னு தெரியல.